ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் T20 வேர்ல்ட் கப் தான் சூப்பர் 8 தான். எஸ், ஒரு தடியாக 12 டீம் எலிமினேட் பண்ணி அமிச்சாச்சு. 20லேருந்து பெஸ்ட்டு 8 டீம் தான் குவாலிஃபை ஆயிருக்கு. அதில் ஆஸ்திரேலியா வெளில போனது தான் இன்னும் எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருக்கும். எனக்கு ஷாக் கிடையாது. டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன் நான், உங்கள்கிட்ட போலிங் இல்லைன்னு. அது எப்படி இருக்குன்னா, விக்ரமன் சூரிய வம்சத்தில் கும்பல் இன்னும் ஃபோட்டோ எடுப்பாங்க. எங்கடா சின்ராசன்னா வெளில நின்றுருப்பார் ஓரமாக. அது மாதிரி ஆஸ்திரேலியா வெளில தள்ளி விட்டாங்க வேர்ல்டு கப்லேருந்து. நம்ம விஷயத்துக்கு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து இன்றைக்கி மேட்ச் இருக்குது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு தான். நல்ல வேலை பாகிஸ்தான் நம்ம குரூப்பில் இல்லை. இல்லைனா திருப்பி நான் விளையாட வர மாட்டேன் அப்படி இப்படின்னு முறுக்குனாங்கன்னு வச்சுங்க. திருப்பி அதே தலைவலி, அதே மாவு, அதே அவலை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கணும். வேறு குரூப்பில் தான் இருக்காங்க. பட் அதுலேயே நிறையா கான்ட்ரவர்சிஸ் போய் வந்துடுச்சு. ஏன்னா குரூப்பிங் பண்ணதில் நீ உத்து பாருங்களேன். நானும் உத்து இப்படி பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, இந்தியா இருக்கிற குரூப்பில் 4 டீமுமே குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்தவங்க. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஜிம்பாப்வே டீம் 4 குரூப்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க. ஒரே குரூப்லேயும் செகண்ட் வந்தவங்கள வந்து இன்னொரு குரூப்பில் தூக்கி போட்டிருக்காங்க. இதில் என்ன ஆகும்னா, இதில் எப்படி 2 பேர் எலிமினேட் ஆகிடுவாங்க, செமிஃபைனல் போக முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்த குரூப்லேயே 2 ஃபஸ்ட்டு வந்தவங்க 2 பேர் இப்போ வெளில போயிடுவாங்க. அந்த சைடு 2 செகண்ட் வந்தவங்க 2 பேர் மேலே வருவாங்க. இது என்ன, இதில் சீடிங் கேட்டால் ஐசிசி ரேங்கிங் அது இதும்பாங்க. பொதுவாக உங்களுக்கு எப்படி நடக்கும்? A1 வர்சஸ் B2, C1 வர்சஸ் D2, D1 வர்சஸ் C2, இப்படி தான் நடக்கணும். இப்போ இதே மாதிரி பிரிச்சுட்டாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடி அதுக்கப்புறம் தான் செமிஃபைனல் வரும். இதுவே சரியாக இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஏன்னா யூ ஹேவ் டு ரிவார்ட் த பெஸ்ட் டீம். நம்பர் 1 வந்ததுக்கு இது பனிஷ்மெண்ட்டா? எல்லாம் நம்பர் 1 இது ஒன்றா போட்டு வச்சுருக்கிறது சொல்லலாம். ப்ரீ சீடிங் சார், அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு. ரைட், இப்போ ஜிம்பாப்வே வரேன்னா ஆஸ்திரேலியா வந்துருவாங்க. எனவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேல் நம்ம பேசி புலம்பலாம் இல்லையா? ஏன்னா டோர்னமெண்ட் முன்னாடி யாருக்குமே தெரியாது யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு. ஏகப்பட்ட அப்செட்டில் வேறு நடந்தது. ஸோ அதுதான் ஒரே ஒரு கன்சர்ன். என்ன கேட்டாலும் அது வந்து ஃபேராக இருக்கிற மாதிரி தெரியல குரூப்பிங். விட்டுங்க, அது முடிஞ்சு போச்சு. விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவில் 4 மேட்சும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. எக்ஸப்ட் யூஎஸ்ஏக்கு எதிராக 77-6. அது ஒண்டி தான் லாக் ஆச்சு மேட்ச்சு. மற்றதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லைனில் ஜெயிச்சாங்க. ஈவன் பாகிஸ்தானே ஒன் சைடாக போட்டு அடித்தாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி இல்லை. அவங்க வந்து ரொம்ப நல்ல பிளே அண்டர் ப்ரெஷரில் விளையாடிட்டு வராங்களா. அட்வான்டேஜ் அது அண்டர் ப்ரெஷர் விளையாடுறது. ஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்கா வச்சது ஆப்கானிஸ்தான் 3 மேட்ச் நடந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் டையு, ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் டையு, செகண்ட் சூப்பர் ஓவரில் தான் ஜெயிச்சது அவங்க. அந்த அளவுக்கு போச்சு. அதில் அவங்க ஆப்கானிஸ்தான் ஒரு தப்பு பண்ணாங்க, நபியை மேலே பேட்டிங் அமைச்சது. ப்ரெஷரில் விளையாடி வராங்களா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டு வேறு விளையாடி இருக்காங்க குரூப்பில். எல்லாம் டஃப் மேட்ச் விளையாடிட்டு வராங்களா, டஃப்பாக இருக்குது. நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் காம்ப்ளிசன்சி கூட வரக்கூடாது. நம்ம தான் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் டேபிள் டாப். அப்படி கிடையாது. எங்கேயுமே ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணல. இப்போ இனிமேல் தான் ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரப்போகுது. சூப்பர் 8 ஒரு தோல்வி ஆனாலும் ஸோ செமிஃபைனல் போகணுன்னா மற்ற ரிசல்ட் எதிர்பார்க்கணும். இவர் அங்கே தோக்கணும், அவர் இங்கே ஜெயிக்கணும், இவர் ஆவரேஜ் லொட்டு லொசுக்கு எதுக்குன்னு. ஸோ ஜெயிச்சுட்டே போங்க. ஜிம்பாவே நம்ம ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது. இப்போ இந்தியா வந்து ஹோம்லேயே நியூசிலாந்து வந்து ஒன்டேயில் வந்து 2-1 ஜெயிச்சாங்க சீரீஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸை நம்ம 2-0 ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஊரில் நடந்தது தான் அதெல்லாம். ஸோ அதனால் ஹோம் பிச் அட்வான்டேஜ் எல்லாமே கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்க பிளேயர் எல்லாமே IPL ஆடுறவங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிச்சை பற்றி தெரியும். ஸோ எந்த பிச்சு எப்படி வே பண்ணும், எது ஸ்லோவாகும், எப்போ 8:30 மணிக்கு டியூ வரும், எது பவுன்ஸ் ஆகும், எது மூவ்மெண்ட் ஆகும்னு. ஸோ ஹோம் அட்வான்டேஜ்னு தனியாக நம்ம சொல்ல முடியாது. எனவே என்ன சொல்ல வரேன்னு கேட்பீங்க, சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபேவரேட்டுன்றோம் பேட்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா. பேட்டிங் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படி சொல்கிறேன்னு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பாருங்களேன். குவிண்டன் டி காக் அண்ட் மார்க்கரம், ரயான் ரிக்கில்டன், டிவால் பிரேவிஸ், ட்ரைஸ்டன் ஸ்ட்ராப், டேவிட் மில்லர், மார்க்கோ ஜான்சன், கோர்பின் போஷ், 8 பிளேயர். 2 பேருனாலே ஸ்கோர் யூஜாக போயிடும். நம்ம சைடு வாங்கலாம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டூபே, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இப்போ நீங்களே சொல்லிங்க எந்த பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் நிறைய எக்ஸ்போஸ் ஆனால், யார் நிறையா. வாஷிங்டன் வேறு இன்ஜுரியிலேருந்து நேராக வந்திருக்காரு. ரிங்கு சிங் 2 பால் 3 பால் தான் விளையாடிருக்காரு இது வரைக்கும். திடீர்னு 40-4 ஆயிடுச்சியா, என்ன பண்ணுவீங்க? ஆச்சு அப்படி. போன மேட்ச்சை சிவம் டூபேட 5 6 அடிக்கலன்னா அந்த மேட்ச்சை கூட தோற்றுருப்போம் நெதர்லாண்ட்டை. ஸோ அந்த வைட்டல் இன்னிங்ஸும் சுகம் துபாயும் மேலே டாப்பில் இன்னிங்ஸ் நடந்து இஷான் கிஷன் மட்டும்தான். நடுவில் சூரியகுமார் ஒரு மேட்ச்சு ஸ்கோர் பண்ணார் 80 என்னமோ, அது கேப்டன் பண்ணி தான் ஆகணும். அது கூட பண்ணலன்னா எப்படி? திலக் வர்மா பாருங்களேன், அவர் வந்து ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்ட் பயங்கர வீக்கு. ஃபீட் மூவ்மெண்ட் இல்லை, இஸ் கெட்டிங் ஸ்டக் இந்த ஃபீட்டு. ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறதா பேக் ஃபுட்டில் போகிறதுனால ஸ்பின்னர் அவுட் ஆயிடுறாரு. ரொம்ப வீக்கு. மொத்தமே 106 ரன் தான் எடுத்திருக்காரு இந்த சீரீஸில். அண்ட் ஆவரேஜ் 26 தான். அதே மாதிரி அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா லைனாக 3 டக்கு. நம்ம முதலே சொன்னேன், எப்போ இன்ஜுரி ஆச்சோ அவருக்கு விளையாட விடாதீங்கன்னா, யாரும் சூப்பர் 8 கொண்டு வாங்க, கான்ஃபிடன்ஸ் டென்ட் ஆகிடும். இல்லை திருப்பி இன்ஜுரி ஆனால் சூப்பர் 8 கூட விளையாட முடியாதுன்னு. இப்போ பாருங்கள் பேக்கேஜோடு வந்திருக்காரு. 3 டக்கு. அவருக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போகணும், விளையாடுறது கரெக்டாக தப்பா எதுவாக நல்லா எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுத்தோமே அப்படி இப்படின்ட்டு.
ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு உரிங் சைன் தான். ஹார்திக் பாண்டியா டூயிங் இஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டராக. அவரும் சிவன் துபாய் ஆகட்டும், நம்பர் 5 and 6 மாற்றி மாற்றி வர்றது பிரமாதம். அண்ட் நம்மகிட்ட இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் தமிழில் போட்டிருக்கு, அவர் கண்டிப்பாக விளையாடுவாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், 3 டக்கு கான்ஃபிடென்ஸில் வந்து அபிஷேக் சர்மா விளையாடணுமா, இல்லை சஞ்சு சிங் மேட்ச் பிளேயர், அவரோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கே தெரியும். சம்டைம் போன மேட்ச் கூட த்ரூ இஸ் விக்கெட் தான், அந்த ஓவரில் 18 அடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்று வந்துருப்பார். எய்தர் அபிஷேக் சர்மா உட்கார வைங்க, இல்லை திலக் வர்மா உட்கார வச்சுருங்கண்ணா. அவர் ஒன்று ட்ரமாட்டிக்காக ஒன்றுமே பண்ணலையே. நீங்கள் இஷான் கிஷன் மட்டும் தான் 176 ரன் அடிச்சிருக்காருங்க. அப்புறம் சூரியகுமார் யாதவ் 162 ரன்னு, அண்ட் டூபே ஒரு 116 ரன்னு, ஹார்திக் பாண்டியா 87 ரன்ஸ், அபிஷேக் சர்மா 3 டக்கு, திலக் வர்மா 106 தான். வேறு நீங்கள் அந்த சைடு பாருங்களேன், குவிண்டன் டிகாக் 118 ரன்னு, மார்க்ராம் 178 ரன்னு, ரயான் ரிக்கில்டன் 145 ரன்னு, டெவால் பிரவிஸ் ஒரு 86 கிடைச்ச சான்ஸில். ஏன்னா லேட்டாக தான் ஒரு பேட்டிங் வருது. ட்ரைசன் ஸ்டப்பு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 146, ரொம்ப நேரம்லாம் விளையாடணும்னு இல்லை, 146 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சுட்டு போயிடுவார். டேவிட் மில்லர் எனிடே கில்லர் மில்லர், ஸ்ட்ரைக் ரேட் 150. மார்க்கோ ஜான்சன் பேட்டிங்கில் வின் பண்ண முடியும். கார்பின் பாட் வெரி குட் ஆல்ரவுண்டர். பார்த்தீங்களா, நம்ம இதில் இஷான் கிஷன் மட்டும் தான் ஸ்ட்ரைக் ரேட் 202. அப்புறம் டூபே அடுத்தது 178. அதான் சொன்னால் இவங்க 2 பேர் தான் காப்பாற்றிட்டு வராங்கன்னு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் ஸ்ட்ரைக் ரேட் 190, மார்க்ராம் அவங்க கேப்டன் 178. இங்கே நம்ம கேப்டன் சூரியகுமார் ஸ்ட்ரைக் ரேட்டு 136 தான். ஹார்திக் ஸ்ட்ரைக் ரேட் 155. ஹார்திக்கான கொஞ்சம் டெலிவரி கிடையாது. சூரியகுமார்லாம் மேலே வராரு, கேப்டன் வர. டேவிட் மில்லர் ஸ்ட்ரைக் ரேட் 180, ட்ரைசன் ஸ்டப் 146, அண்ட் டெவால் பிரவிஸ் கொஞ்சம் தான் ஸ்ட்ரைக் அடிச்சது, அதனால் 128 தான். குவிண்டன் டிகாக் ஒரு 126. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். சிக்ஸ்ன்னு பார்த்தாலே நீங்கள் இஷான் கிஷன் ஒரு 11 சிக்ஸும், டூபே 8 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, ஹார்திக் ஒரு 7, ஸ்கை ஒரு 6. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் 8, மார்க்ராம் ஒரு 6 சிக்ஸு, டேவிட் மில்லர் ஒரு 3, குவிண்டன் டிகாக் ஒரு 4, பிரேவிஸ் ஒரு 5, இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக வருவார். ஏன்னா நம்ம டாப் 8ல் 6 பேர் லெஃப்ட் ஹேண்டர் பாருங்களேன். இஷான் கிஷன் ஆகட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும், திலக் வர்மா இருக்கட்டும், சிவம் டூபே ஆகட்டும், ரிங்கு சிங் ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், இன்னொரு யாரும் மறந்துட்டு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பேலன்சிங் ஆகும். அண்ட் மோர் ஓவர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் மறந்துடுங்கப்பா. லெஃப்ட் ரைட்டில் பண்ண போகிறேன், புதுமை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னா அது பேக் ஃபயர் தான் ஆகும். தெர் இஸ் நோ ரூம் ஃபார் எக்ஸ்பிரிமெண்டிங். ஸோ இப்போதைக்கு நான் பேட்டிங் கம்பேரிசன் தான் பண்ணியிருக்கேன். இதுவே இவ்வளோ லாங்காக போயிடுச்சு. இப்போது நான் போலிங் கம்பேரிசன் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். அப்புறம் பார்ப்போம் ரபாடாவா பும்ராவா, யார் என்ன, யாரோட ஸ்பின்னு, யாரோட ஃபாஸ்ட் பாலிங், யார் என்ன பண்ணுறா. போலர்ஸ் வின் டோர்னமெண்ட் பாருங்கள். அவங்க சைடு போலர் நல்லா இருந்தனால தான் அபிஷேக் சர்மா 3 வாட்டி டக்கு, எதிர் டீமை சொல்கிறேன். ஸோ போலர்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு பால் போதும் அவுட் ஆகிறதுக்கு. போலர்கிட்ட 24 பால் இருக்குது. எனி டைம் யூ கேன் பவுன்ஸ் பேக். அதுவும் ரெப்புடேஷன் உள்ள போலர் ஆகட்டும், பும்ராவோ ரபாடாவோ, கான் டேக் எனி ஒன் லைட்லி. எனிவே போலிங்கை பற்றி நிறையா இருக்குது பேசுறதுக்கு, அப்புறம் கொண்டு வரேன். இப்போதைக்கு இதான் உங்கள் கருத்து என்ன? சஞ்சு சாம்சன் விளையாடணுமா வேண்டாமா, நான் வளர்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நினைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு போட்டோம். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் கொடுத்துருங்க. ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இன் மேட்டர்ஸ். பொறி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.